நாம் தவக்கால சிந்தனைக்கு செல்வோம். நற்செய்தி பணி 3வது பாகம். விண்ணிலிருந்து மண்ணில் வந்த கடவுளை அறிவிக்க சில கிலோமீட்டர் கூட ஊரை விட்டு செல்ல நமக்கு மனதில்லை. ஒரு மரத்தின் அத்தனை பேரும் பணி செய்வது போல ஒரு சபையின் அத்தனை பேரும் ஊழியத்தில் ஏதோ ஒரு விதத்தில் செயல்பட வேண்டியவர்களே. உங்கள் காணிக்கையில் நற்செய்தி பணிக்காக எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதை பரிசோதியுங்கள். பிறர் இடரல் அடையாதபடிக்கு நாம் வாழ்ந்தாலே அது மிகப்பெரிய நற்செய்தி பணி. சமாரிய ஸ்திரீ இயேசுவை அறிந்ததும் அறிவித்தாள், பெண்களின் நற்செய்தி பணியை தடுக்காதீர்கள். திருமறை கல்லிலிருந்து தோல் சுருளுக்கு வந்தது. கல்வெட்டுகளில் முன்னாடி இருந்தது. திருமறை கல்லிலிருந்து தோல் சுருளுக்கு வந்தது, தோல் சுருளிலிருந்து காகிதத்துக்கு வந்தது, காகிதத்திலிருந்து டிஜிட்டல் கருவிகளிலும் வந்துவிட்டது. ஆனால் நம் வாழ்க்கையில் மட்டும் இன்னும் வரவில்லை. ஞாயிறு கிறிஸ்தவர்கள் பெருகுவதால் சாத்தான் வருத்தப்படுவதே இல்லை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஞாயிறு கிறிஸ்தவர்கள் பெறுவதால் சாத்தான் வருத்தப்படுவதே இல்லை. பிறனை நேசி என்ற கற்பனையை நிறைவேற்றுபவன் பிறரை நேசி என்ற கற்பனை நிறைவேற்றுபவன் வெறுங்கையனாய் ஆத்துமாக்கள் இல்லாமல் பரலோகில் நுழைய மாட்டான். நீ ஒருவன் நினைத்தால் உலகை மாற்றலாம். ஸ்தோத்திரிப்போம். உணர்வுள்ள இருதயம் தாங்க, பொறுப்புள்ள இருதயம் தாங்க, செயல்படும் இதயம் தாங்க. திருவசனத்தை போதிக்கிறலாம் கேட்கலாம் மாத்திரம் இராதபடி அதன்படி செய்கிறலா எங்களை மாற்றுங்க. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு உமக்கும்பாக நின்று விடாமல், வெறுங்கையனாக உமக்கும்பாக வந்து நின்று விடாமல், நன்றி உள்ளவர்களாக உம்முடைய திருச்சித்தத்தை செய்து அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி சீஷர்களாக்கி எஜமானின் சந்தோஷத்தில் பிரவேசிக்கும் தரிசன வாழ்க்கை தாங்க. அதை நிறைவேற்றும்படி ஒத்துழைக்க செலவழிக்கப்பட இதயம் தாங்க. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பிரயோஜனமானங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. நாம் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறோமா? Do we desire that sinners should repent? நல்லா யோசித்து பதில் சொல்லணும். அவசரப்பட்டு பதில் சொல்லக்கூடாது. கேள்வி இன்னொரு சொல்கிறேன். நாம் பாவிகள் மனம் திரும்ப விரும்புகிறோமா? ரட்சிக்கப்பட விரும்புகிறோமா? என்ன சத்தமே இல்லாமல் இருக்கீங்க? விரும்புகிறீங்களா? இன்னும் ஒரு முறை, நாம் பாவிகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட விரும்புகிறோமா? மனமாற, முழுமையாக. அப்போ அடுத்த கேள்வி, எந்த பாவிகள்? மனம் திரும்பாத பாவிகள். என்ன சில நேரத்தில் நம்ம சபைக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை பார்த்தா தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. பயங்கரமான கண்டுபிடிக்கும். எல்லாம் சயின்டிஸ்ட்டு தான். ஆமாம், மனம் திரும்பாத பாவிகள். ஓகே, நோ குவாம்ஸ். நீங்கள் இப்போ இது அது கேள்விக்கு பதில் தான், ஆனால் தட்டி கழிக்கிற பதில். அதனால் நம்ம நேரான பதிலுக்கு வருவோம். இப்போ பாவிகள் மனம் திரும்ப விரும்புகிறீங்க. எந்த பாவிகள்? மனம் திரும்பாத பாவிகள். இப்போ அடுத்த மடங்கு யோசிக்கணும். நமக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள் மனம் திரும்ப நீங்கள் விரும்புகிறீர்களா? நல்லா யோசித்து சொல்லணும். அப்போ தான் கேள்வி, எந்த விதமான பாவிகள்? உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்த பாவிகள் மனம் திரும்ப விரும்புகிறீர்களா? எல்லாருமே இல்லை.
பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுறீங்க. பூம்பு மாடு தலையாட்டுற நம்பவே முடியாது தெரியுமா? ஒரு நேரத்தில் இப்படி ஆட்டும், நேரத்தில் இப்படி ஆட்டும், இப்படிலாம் ஆட்டும். அது என்ன சொல்லுதுன்னே தெரியாது. அதை கண்ட்ரோல் பண்ணுற அந்த மாட்டுக்காரனுக்கு தான் தெரியும். யோசிங்க. Do you desire a person who has sinned against you? You say yes. எப்படிப்பட்ட விதமான பாவங்களை உங்களுக்கு விரோதமாக செய்தவங்களை நீங்கள் மன்னிப்பீங்க? நீங்கள் வியாக்கியானம் பண்ணிட்டு இருப்பீங்க, அதுக்கு முடிவே இருக்காது. லேஸ் பாஸான பாவங்களை செய்தவங்களை நீங்கள் மன்னிப்பீங்க, ஆமாவா? எஸ் ஆர் நோ? எஸ். லேஸ் பாஸா, ரொம்ப பிரச்சனை இல்லாத பாவம். உங்கள் குடும்ப சொத்தை அபகரித்தவங்களுடைய பாவங்களை மன்னிப்பீங்களா? நீ எங்கள் ஃபிலம்னா தங்கச்சி இல்லை, நீ உண்மையா உத்தமி. பெண்களான நீங்கள், பெண்கள் கூட்டம் கோச்சிக்கூடாது. ஃபர்கிவ் மீ, லெட் காட் ஃபர்கிவ் மீ. உங்களை கற்பழித்தவர்களை நீங்கள் மன்னிச்சிருவீங்களா? முடியுமா முடியாதான் கேட்கல, மன்னிச்சிருவீங்களான்னு தான் கேட்டேன். மன்னிக்க மாட்டீங்க. இல்லை, நீங்கள் தெளிவாக இருக்கணும். இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சராசரியாக தான், நாட் டு எனி எக்ஸ்ட்ரீமிட்டி. நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நீங்களும் நானும் உருப்பிட்டோம். இப்போ அது ரொம்ப ஸ்டிங்கிங்காக இருந்துச்சுல, தேள் கொட்டின மாதிரி இருந்துச்சுல. இட்ஸ் நாட் ரியலி ஃபேர். எஸ், இட்ஸ் நாட் ஃபேர். இப்போ நம்ம ஒரு கேள்வி, இப்போ இது வரைக்கும் கேட்ட கேள்விலாம் ஒன்றும் பொய்யான கேள்விலாம் இல்லை, மெய்யான கேள்வி தான். இப்போ அதை விட ஒரு முடிவில்லாத வாழ்வுக்கு அடுத்த ஒரு கேள்வி. அப்போ இயேசு கிறிஸ்து விரோதமாக பாவம் செய்த பாவிகளை ஆண்டவர் மன்னிக்கலாமா, மன்னிக்கக்கூடாதா? நான் கேட்டது மன்னிக்க முடியுமா முடியாதா இல்லை, திரும்பி தூங்காமல் கேட்கணும். இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் செய்த பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னிக்கலாமா கூடாதா? அது இன்னுமே புரியாத மாதிரி சும்மா இந்த சீன் விடுறத எனக்கு நல்லாவே உணர முடியுது. இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக நம்ம என்ன பாவம் செஞ்சுருக்கோம்? ஏறக்குறைய எல்லா விதமான டிசைனான பாவங்களையும் நம்ம செஞ்சுருக்கோம். எங்கே இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக செய்த பாவங்களை மன்னிக்கவே மாட்டார்னு சொல்லியிருக்கா? நான் கேட்டது என்ன? எல்லாம் ஒன்றா? மூவரும் ஒன்று தான். அந்த மூவரும் ஒன்றுனா அப்புறம் இயேசு ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் பரிசுத்தான தனியாக ஒதுக்கி சொல்லணும்? சரி, உங்களுடைய புத்தி, உங்கள் ஞானத்தின் எழுச்சியின் மத்தியிலே மூவர் ஒன்று தான். மூவருக்கு விரோதமாக செய்த பாவங்களை மன்னிக்கலாமா, மன்னிக்க முடியாதா? நான் இல்லை, மன்னிக்கலாமா முடியுமா முடியாதான்னு கேட்கலன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் திருப்பியும் இந்த ஓடி ஒளிகிற மாதிரி பதில் சொல்லக்கூடாது. மன்னிக்கலான்னு பேபி ஃபீல் பண்ணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மற்றவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு தான் திரியேக தேவனுக்கு விரோதமான பாவங்களை அவர் மன்னிக்கலாமா? ஆமாம், மன்னிக்கலான்னு சொன்ன
பா, இந்த மாதிரி எங்கள் ஆள் நல்ல வசனத்தை தெரிஞ்சு வச்சுருக்கு. ரொம்ப சந்தோஷம். தட்ஸ் வண்டர்ஃபுல் செலீன். ஆனால் நல்ல பாயிண்ட்டை பிடிச்சி தலையில் தேள் கொட்ட மாதிரி சொல்லிச்சு. இவர்கள் அறியாமல் இவர்கள் இன்னது செய்கிறது என்று அறியாமல் செய்கிறார்கள், ஆகினால் இவர்களுக்கு. ஆமாம், ஆமாவா இல்லையா? என்ன ஆமாம்? அறியாமல் செய்ததுனால இவங்களுக்கு. ஆமாம். இப்போ கேள்வி, அவங்க செஞ்சவங்களாம் அறியாமல் செஞ்சாங்களா, அறிஞ்சு செஞ்சாங்களா? உங்கள் வேதத்துலையா இல்லை பரிசுத்த வேதத்துலையா? உங்களுக்குன்னு ஒரு வேதம் இருக்கா இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேதம் இருக்கா இல்லையா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி கள்ள கூட்டங்கள் இருக்கும்போது எங்கே போகிறது? திருட்டு கூட்டங்களாகவே இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் திருந்தி தான் ஆகணும். நீங்கள் மூஞ்சி காமிச்சாலும் காமிக்காட்டினாலும் சிலுப்புனாலும் எரிச்சல் கொண்டு வெறுப்போடு போனாலும் பயங்கர சிக்கலில் இருக்குது முழு திருச்சபைகளும் உலகளாவிய ரீதியில். we have really gone away from the main stream of the truth. It is tough. கடினங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. கஷ்டங்கிறது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறதுலாம் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், இவர்கள் செய்கிற இந்த அறியாமல் இருக்கிறார்கள், ஆயினால் இவர்களுக்கு மன்னியும். அவங்க தெரியாமல் செஞ்சாங்களா, தெரிஞ்சு செஞ்சாங்களா? தெரிஞ்சு செஞ்சாங்க. நேரம் இல்லாதனால வேதமே அவங்க தெரிஞ்சு தான் செஞ்சாங்கன்னு சொல்லுது. அப்போ சொல்லலை. இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்து பரமேறி பரிசுத்தானை ஊற்றப்பட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்டு பவுலின் காலத்திலே கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு பவுல் சொல்கிறார். சரி, அவங்க தெரிஞ்சு தான் செஞ்சாங்க, ஆனால் அவங்க தெரியாமல் செஞ்சாங்கன்னு சொல்லி கர்த்தர் மன்னிச்சார். இப்போ தான் ஒரு கேள்வி கேட்டேன். உங்களை சீரழித்த ஒருவனை மன்னிக்க முடியுமா? இப்போ முடியுமா? மன்னிக்கலாமா? அதை பற்றிலாம் கேட்கல. இந்த எக்ஸ்ப்ளனேஷனே வேணாம். உங்களால் அப்படிலாம் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. நம்ம குடும்பத்திலே ஒருத்தர் கோச்சிக்கூடாது. இட்ஸ் நாட் அ வெரி, நம்ம இதில் பெரிய பீத்தலாக உடனே சென்சிட்டிவ் யோசிக்கிறோம். எல்லா பாவம் தான். அதிலெல்லாம் பெரிய பாவம், சின்ன பாவம், நல்ல பாவம், கெட்ட பாவம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இது நமக்கு நேர்ந்தால் நம்ம மன்னிப்போம், நம்ம யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கிறவங்களாம் உண்டு. இன்னொருத்தருக்கு நேர்ந்தால் எப்படின்னு அப்படி யோசிக்கிறது உண்டு. மன்னிச்சு தான் ஆகணுங்கிறது சரியான விஷயம். ஆனால் மன்னிக்கலாமா, மன்னிக்க முடியுமா, அதுக்கு தான் இப்போ நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம ஜபமே அஸ்திவாரமே ஆட்டங்காணுது. எதையுமே நம்ம சரி பண்ணாமல் அடுக்கு மேல் அடுக்கு மாடி மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கோம். we are building up prayers, we are building up praises, we are building up every kind of spiritual activity. எல்லா ஆவிக்குரிய பணிகளை இல்லை வேலைகளை இப்படி நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று கட்டிகிட்டே இருக்கோம். வேர்ட்ஸ் பில்டிங் மாதிரி, மல்டி ஸ்டோரி பில்டிங் மாதிரி. யோசிக்கணும். லேடிஸாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, லேடிஸாக இருக்கிற நீங்கள் லேடிஸ்க்காக நீங்கள் யோசிக்கணும். ஜென்ஸாக இருக்கிறவங்க ஜென்ஸுக்காக யோசிக்கணும். லேடிஸ் ஜென்ஸ் இருக்கிற குடும்பங்களுக்காக யோசிக்கணும். ஓகே, நம்ம எல்லாருக்காக, லேடிஸ் ஜென்ஸு திருநங்கைகள் இப்படி ஏட்டிக்கு போட்டியான எல்லாருமே, மாற்றுத்திறனாளிகள், அவங்க எல்லாருக்காக தான் கர்த்தர் ரட்சிப்புக்காக வந்தார். எல்லாருக்காக ஆண்டவர் ரட்சிப்புக்காக வந்தார். எல்லாருடைய ரட்சிப்புக்காக வந்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரே இல்லை அன்றியும் தேவன் இல்லை சரி, இப்போ கூட அவ்வளோ மறந்துருச்சே. What a shame on me. யோவான் 3:16 சொல்லுங்கள் பார்ப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவள் எவ்வளோ அவள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் காஸ்மாஸ் உலகத்திலே அன்பு கூர்ந்தார்.
பிரைஸ் லார்ட். 2 பேதுருல வாசிக்கிறோம், ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும், அவர் சித்தமுள்ளவராக இருக்கிற. அது தீமோத்தேயுல வாசிக்கிறோம், எல்லாரும் ரட்சிக்க அடைவதற்காக நீடிய பொறுமை சாந்தமுள்ளவராய், இன்னும் அநேகர் மனம் திரும்பும்படியாக அவர் சாந்தமாய் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறான்னு சொல்லி வாசிக்கிறோம். It is the desire of God that everyone should be born again and be saved. ஆனால் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்களா இல்லையாங்கிறத பற்றி நமக்கு பெரிய அலாதி மோகம். நாம் ரட்சிக்கப்படணுங்கிறதுல தான் இப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஊரே ரட்சிக்கப்பட்டு நம்ம ரட்சிக்கப்படலைன்னா எவ்வளோ இதாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கோணங்கி புத்தியிலேருந்து நேர்மறையாக தேவனை நோக்கி பார்க்க நீங்களும் நானும், நான் பிரசங்க பாணியில் தான் பண்ணி பழகினால அப்படி தான் சொல்லுவேன். நான் உங்களை தான் சொல்கிறதா சாத்தான் ஓதுவான், அது ஓதி இப்போ அவன் வேலையை அவன் பார்ப்பான், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நாம் ஜெபிக்கிற ஜபங்களை தேவன் கேட்கவில்லை என்ற பிற்போக்கான இது காரியத்தை நான் விதைக்கவில்லை. நாம் ஜெபிக்கிற ஜபங்கள் வீணாய் போய் கொண்டிருக்கின்றதே, விழலுக்கிறைச்ச நீராய் போய் கொண்டிருக்கிறதே. நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் கேட்கிறார், ஆனால் உதவ முடியாமல் அவர் கைகள் கட்டப்பட்டிருக்கிறதை உங்களாலே காண முடிகிறதா? நீங்கள் காண்கிறீர்களா? நீங்கள் கண்டதுண்டா? காண இருக்கிறீர்களா? ஒரு ஜபத்தை கேட்காமல் போனது உங்களுக்கு தெரிய வரலாம். திரும்பியும் கொஞ்சம் யோசித்து அடுத்த ஜபத்தை அவர் கேட்க முடியாமல் போகிறதே, இன்னும் அடுத்த ஜபத்தை அவரால் கேட்க முடியாமல் போகிறதே என்பதை நீங்களும் நானும் பார்க்கணும். ஒரே காரணம்தான், ஏற்ற சமயத்திலே சகாயம் பண்ணும் கிருபை அடைய, இரக்கத்தை பெற தைரியமாக கிருபாசன தண்டையிலே நாம் வருவதற்காக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். மிகுந்த அனுபவமிக்க பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க, ஆனால் இப்படி பைபிளில் இல்லை, இப்படி பைபிளில் இல்லை, உடனே அதுக்கு என்கிட்ட வியாக்கியானமோ வசனமோ ரெஃபரன்ஸ் கேட்கக்கூடாது. அந்த கருத்தை தான் நம்ம புரிஞ்சிக்க விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னும் உறையவில்லை. The blood of Jesus has not turned out to be, it has not clotted yet. அது உறைந்து போகவில்லை. It is ever fresh. அதனால தான் இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது என்று சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இதுக்கு சயின்டிஃபிக்கலாக சொல்கிறதுக்கு ஆன்சர் இல்லை, பிப்ளிக்கலாக சொல்கிறதுக்கு ஆன்சர் இல்லை. நான் விஷயம் என்ன சொல்ல வரேன், நான் புரிந்து கொண்டதை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசுவே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்காது என்று சொன்ன விஷயத்தில் திருச்சபையில் ஆண்கள், பெண்கள், வாலிபர், கன்னியர், குடும்பஸ்தர்கள், ஊழியர்கள், மூத்தவர்கள், இளையவர்கள், முந்தினோர், பிந்தினோர், அப்போஸ்தலர், என்ன ரேங்கில் இருந்தாலும், என்ன அனுபவத்தில் இருந்தாலும், மரித்தவங்களாக மண்ணில் படுத்திருந்தாலும், அதான் விஷயம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், புக் ஆஃப் மார்க்ஸ் காஸ்பல், சாப்டர்ஸ் 11 verses 23 onwards. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து. எவனாகிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவனாகிலும்னா என்ன அர்த்தம் ஆகுது? யாராக இருந்தாலும், ஆமாம் தானா? அதில் இன்னார் அன்னார்லாம் இருக்கா? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஜாதி வித்தியாசம் இல்லை, மொழி வித்தியாசம் இல்லை, ஆண் பெண்கிற வித்தியாசம் இல்லை. அப்படி எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 22ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். விசுவாசத்தை பற்றி தான் இங்கே சொல்கிறதாக நமக்கு பெரிய ஹைலைட்டாக தெரியுது. அதுதான் இன்றைக்கி நீங்களும் நானும் கவனிக்கிறது மாத்திரம் இல்லை, இதில் நடைமுறைப்படுத்துவதற்கு நடைமுறையிலேயே இது தொடர்ந்து இருக்கணும். சில சட்ட திட்டங்கள், சில சலுகைகள்லாம் நடைமுறையில் இருந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு தேசம் இயங்கும், அப்போ தான் ஒரு வாழ்வு இயங்கும், ஒரு காரியங்கள்லாம் தொடர்ந்து இயங்கும். அதுபோல்
விசுவாசத்தை பற்றி தான் சொல்லுகிறார். 24 ஆகையால் அதாவது நீ விசுவாசத்தோடு நீ யாராக இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நீ சொன்னபடியே நடக்கும் என்ற உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ சொன்னபடியே நடக்கும் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆதலால் இப்படிப்பட்டதான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால நீ ஜெபம் பண்ணும்போது, நான் ஜெபம் பண்ணும்போது, நாம் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எவைகளைங்கும்போது இந்த எவனாகிலும் தான் எதை வேணால் கேட்கலாம். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இப்போ திரும்பி அந்த காரியத்தை முடிக்கல அவர். நீங்கள் நின்று, இப்போ நம்ம என்ன கூட்டத்துக்கு வந்திருக்கோம்? உபவாச ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மன்னித்தது போலன்னு சொல்லிக்கலாம். மன்னிக்கலாமா? மன்னிக்கணும். மன்னிக்க தானே வந்தார். அந்த நியதியும் செலின் எடுத்து சொல்லிச்சு. இப்போ திருப்பி அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 25ஆம் வசனம், மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். எனக்கு விரோதமாய் ஒருவன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற பிதா என்னுடைய தப்பிதங்களை எனக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவளுக்கு நான் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தொடர்ந்து அதை முடிக்கல. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அப்போ நம்ம ஜபங்கள் கேட்கப்படுவதற்கு நாம் பாவங்களை மன்னிக்க வேண்டியிருக்கு. மன்னிக்கலாமா மன்னிக்கக்கூடாதா, மன்னிக்க முடியுமா முடியாதா என்கிற விவாதத்துக்கே தேவன் இடம் கொடுக்கல. உன் பாவத்தை நான் உனக்கு மன்னிக்கணும்னா நீ அவன் பாவத்தை அவனுக்கு மன்னிச்சிரு. எவ்வளோதான் இதுக்கு பட்டிமன்றம் வச்சு பேசினாலும், எவ்வளோதான் சட்டத்திட்டங்களை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இல்லை இந்த தள்ளுபடி ஆகமங்களிலிருந்து அப்பாக்ரிஃபல் புக்ஸ்லேருந்து கொண்டு வந்தாலும், எல்லாம் உலக வழக்கத்தின்படி ஏதாவது ஒரு நியாயங்களை கற்பித்தாலும், கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக பாவங்களை மன்னிக்க பூமியிலே மனுஷகுமாரனுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் பாவங்களை மன்னித்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன அவருக்கு முன்பாக அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் செல்லாது. இப்போ சின்ன பிள்ளைங்களை போல் அப்படி இல்லை முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த அந்த அளவுக்கு நம்ம ஒருத்தர் சொல்லிக்கலாம், ஞாபகப்படுத்திக்கலாம். அப்படிலாம் அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்கள பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறதுல திருப்தி அடையாமல் இதை அப்படியே செஞ்சிருந்தாலும் கூட இப்போ செய்ய மனசு தோணுச்சு. அது அப்புறம் நான் நிறுத்திக்கிட்டேன். அப்படியே செஞ்சாலும் கூட அது மேட்டர் இல்லை. களத்தில் இயர்ஸ் லாங் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக யாத்ரா 34:7 பிரகாரமாக பிதாக்குடைய அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். ஸோ அப்படிப்பட்டதான விஷயத்தை கூட தேவன் மன்னித்தார், மன்னிக்க தான் வந்தார். எல்லாம் ரைட், எல்லாம் அப்சல்யூட்லி ட்ரூ. மன்னிக்கவும் செய்தார். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக ஒருவன் தூஷணமான காரியத்தை விரோதமாக பாவம் செய்தால் அது மன்னிக்கப்படாது என்று சொல்லப்பட்டது இப்போ நம்முடைய சர்ச்சை அல்ல. அந்த அளவுக்கு சராசரியாக ஒரு வாழ்விலே நடந்துராது. அப்படி நடக்கிற சீரியஸ்னஸ் வரும்போது அதனுடைய எவிடன்ஸ் அதனுடைய சாட்சி தானாகவே சில நேரத்தில் உடனுக்குடன் தெரிஞ்சிடும், இல்லை ஒரு சில காலத்துக்குள்ளாக தெரிஞ்சிடும். அதை பற்றி நம்ம பின்னாடி யோசிப்போம். அதை பற்றி நம்ம பின்னாடி
யோசிப்போம். ஆனால் இங்கே சராசரியாக இத்தனை பட்டியலிட்ட மன்றாட்டுக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அழுத்தி கொண்டிருக்கிற பல தேவைகள், நாம் காலகாலமாக எதிர்பார்க்குற எழுப்புதல், நாம் காலகாலமாக எதிர்பார்க்குற கர்த்தருடைய மறுரூப செயல், மரித்தோர் இந்த உயிரோடு எழுந்திருக்கும் தகுதி, இதெல்லாம் ஆன் அ பர்சனல் லெவல், ஒரு தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு வைத்திருக்கிற உறவு. இப்போ நாம் இங்கே இதை எங்கேருந்து நின்று யோசிச்சுட்ருக்கோம்? ரட்சிக்கப்பட்ட கூட்டம் நினச்சிருக்கிற அந்த மாதிரி மக்கள் மத்தியில் நின்று பேசிகிட்ருக்கோம். அது ரட்சிக்கப்பட்டிருக்கோம், மறுபடியும் பிறந்திருக்கோம், ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவினுடைய அவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கோம், ஞானஸ்தானம் வாங்கியிருக்கோம். குறைந்தபட்சம் ஒரு சில வருஷங்கள் ஆண்டோடு நடந்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்குது. ஸோ we have no other choice and excuses to give rather than to obey, cooperate to Christ's statements. இதுவுமே காலமாக நடந்து கொண்டே இருக்கிற ஒரு டிபேட் தான். இது விவாதத்தால் வெல்லவே முடியாத ஒரு பகுதி. இதை பல பரிசுத்தவான்கள், கோத்திர பிதாக்கள், சபை பிதாக்கள் என்று கருதப்பட்டவங்களாம் சரியாக வாழ்க்கையில் கொட்டு வாங்கி, தேள் கொட்டை போல் கொட்டு வாங்கி, கடி வாங்கி, அடி வாங்கி, சீர்திருத்தங்களை அடைந்து, மனம் திரும்பி தேவனாலே சிட்சிக்கப்பட்டு இந்த உபதேசத்தின் விடுதலையை அப்படியே அனுபவித்து அடுத்த கட்டமான வளர்ச்சிக்கும், சிலர்லாம் உலகத்தை கலக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கையில் உபயோகமாக மாறினார்கள். அவர்கள் அந்த நிலைக்குள்ளாக செல்வதற்கு இந்த கட்டப்பட்டு போன, ஒரு முடக்கப்பட்டு போன நிலையிலிருந்து அவங்க விடுதலையாகி இந்த இடத்துக்கு தாண்டி வருவதற்கு அவர்கள் இந்த சிலுவையை தியானிக்க வேண்டிய அவசியமாச்சு. ஏன் அதை நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி சொல்ல வந்தேன்னா, நான் இது என்னை சொல்ல வரல. அந்த ஒரு 2-3 பாட்டு சும்மா எடுத்து பாடின பழைய பாட்டு தானேங்கும்போது அதுலேருந்து நான் உணர்ந்த உணர்வை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது ரொம்ப பர்சனலாக தான் எல்லாருக்கும் விஷயம். இதை அவங்க செஞ்சாங்களே, அவங்க செய்யலையே, இவங்க செய்ய மாட்டாமல் இருக்காங்களே, இதெல்லாம் அவங்களுடைய விஷயமே இல்லை. நீங்கள் இன்னொருத்தரோட ஒப்பிட்டு இதை செய்யாமல் போகிறதுனால உங்களுக்கு நஷ்டம்தான். இன்னொருத்தரோட ஒப்பிட்டு நீங்கள் செய்கிறதுனால அவங்களுக்கு லாபம் இல்லை, உங்களுக்கு தான் லாபம். இதில் 2 பேருக்கு லாபம். ஒன்று உங்களுக்கு லாபம், நீங்கள் செய்யாமல் போனால் பிசாசுக்கு லாபம். நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு லாபம், நீங்கள் செய்யாமல் போனால் உங்களுக்கு நஷ்டம், பிசாசுக்கு லாபம். நீங்கள் செய்யாமல் போனால் கர்த்தருக்கு நஷ்டம். கர்த்தருக்கு நஷ்டம் கிடையாது, ஆனால் துக்கப்படுவார். God is never at loss. அது ரொம்ப சங்கடமான உண்மை. ரொம்ப காலம் கழித்து தான் அதை நான் முழுசாக இன்னுமே புரிஞ்ச பாடில்லை. So far I have been battling it out. God is never at loss. ஒரு காரணத்தின் நிமித்தம் அவர் எதையுமே உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு அனாதியாய், அனாதியாய் தேவன் எதையுமே அவசர புத்தியோடு, முன்பின் யோசிக்காமல், முன்பின் விளைவை அறியாமல், எதையும் ஆண்டவர் சொன்னதில்லை, செய்ததில்லை, பேசினதில்லை, நினச்சதில்லை, விரும்பினதில்லை. அப்படிலாம் அவர் இருந்தால் அந்த ரீஜனில் அந்தந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவர் பற்றாக்குறை உள்ளவர், இன்சஃபிஷியன்ட் காட். இஃப் he is insufficient, he is unworthy to be almighty. அவர் அதில் பற்றாக்குறை இருந்தால் சர்வ வல்லவராக இருப்பதற்கு லாயக்கில்லை, தகுதியற்றவர். So God cannot be at loss, God is not at loss, and God will never be at loss. Lossனா நஷ்டம், LOST இல்லை. ஆண்டவர் தொலைந்து போக மாட்டார். God cannot get lost. அவரால் தொலைஞ்சு போக முடியாது, காணா போக முடியாது. இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய, தொடர்ந்து இப்படி பல அந்த முடிவிலா வாழ்க்கை என்பது நமக்கு தெரியாத ஒரு பெரிய ஒரு அற்புதமான சூப்பர் நேச்சுரல் பரிமாணம். இன்னைக்கு கூட காலையில் நான் குளிச்சுட்டு இருந்தபோது அந்த சூப்பர் நேச்சுராலிட்டி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத நிலையை பற்றிய அந்த நியதியை துகளளவு யோசிக்கவும் புரிந்து கொள்ளவும் உதவியாக ஒரு காரியம் நிகழ்ந்தது. தட்ஸ் மை பர்சனல் மேட்டர். ஸோ
அப்போ விரும்பின ஒரு விடுதலை மனுஷீக நிலையில் இல்லை. அப்போ நான் மனுஷீகத்தை துறக்கணும். நான் என்னை மறுதளிக்கக்கூடாது. நான் மனுஷன் இல்லை, நான் ஒரு ஆவி, நான் மண் இல்லை, நான் ஒரு அதுன்னு சொல்லலாம். அதுதான் வேஸ்டான மேட்டர். பை த வே, ரோமர் நிறுவம் வாசிக்கலாம். நாலாம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஓகே, தி புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி. சராசரியான அளவுக்கு சற்று அதிகமாகவே அப்படின்னு சொல்லும்போது அந்த ரேஞ்ச் இட் ஆல்மோஸ்ட் ரீச்சஸ் 90%, அட்லீஸ்ட் 80%. சராசரியான அளவுக்கு சற்று அதிகமாகவே என்று சொல்லும்போது 80 to 90%. எல்லாமே நம்மை பற்றி, நமக்கு வாழ்க்கையில் நமக்கு சம்பவிக்க வேண்டியவைகள், சம்பவித்தவைகள், சம்பவிக்க போகிறவெல்லாம் எழுதியிருக்கிறது. இட்ஸ் ஆல் ரிட்டன். வாஸ்தவத்துக்கு எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற தடுமாற்றத்து நிமித்தம், தள்ளாடுதல் நிமித்தம், தவிப்பு நிமித்தம், சந்தேகத்தினுடைய அகோரத்து நிமித்தம், அந்த துர்ப்புத்தி நிமித்தம், அந்த பொல்லாத இருதயம், அவிசுவாசம் பொல்லாத இருதயங்குது, துன்மார்க்கமான இருதயம். அதாவது கடவுள் தன்னுடைய வார்த்தையை உபயோகிக்கும்போது அதற்கு அநேக இணைச்சொற்களை உபயோகித்திருக்கிறார். அதனுடைய இன்டென்சிட்டியை, அதனுடைய அழுத்தத்தை ஆண்டவர் அழுத்தி சொல்வதற்கு, அழுத்தம் கம்மியாக சொல்கிறதுக்கு ஆண்டவர் பல வார்த்தைகளை உபயோகித்திருக்கிறார். பொல்லாத இருதயம், இட்ஸ் ஈவில்னு தான் சொல்கிறாரு. அதுக்கு தான் சின்ன நிமிஷம் பல டிரான்ஸ்லேட்டட் வேர்ஷன்ஸில் விக்கெட் ஹார்ட்னு இருக்கும், ஃப்ரோவர்ட் ஹார்ட்னு இருக்கும், பர்வர்ட் ஹார்ட்னு சொல்லியிருக்கும். எல்லாம் பொல்லாத இருந்தேன், அவிசுவாசம்ல பொல்லாத இருந்தேன். சரி, எல்லாமே எழுதி இருக்கிறது. இட்ஸ் ஆல் பீன் ரிட்டன். அப்படின்னா எனக்கு நடக்கிறது தான் எழுதுனது தான் தலையெழுத்தாக நடக்குது அப்படிங்கிறது ஒரு ஃபேட்டலிசத்து, ஒரு ஆமாம், இது தலைவிதிங்கிற மாதிரி தேவன் எழுதலை. தலைவிதியை மாற்றத்துக்கு தான் கிறிஸ்து நமக்காக வந்தார். நாம் ஒத்துழைத்தால் ஏற்கனவே கிறுக்கி போட்ட நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சீர்திருத்தி எழுதுவார். எழுதப்பட்ட நம்முடைய ஜீவபுத்தகத்தில் எழுதப்பட்ட நம்ம நாமத்தை கிறுக்கி போடாமல் இருப்பார். ஸோ இட்ஸ் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ் பை அவர் கோஆப்ரேஷன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. So only it's God who is possible enough to call things that are not as though they were. விசுவாச எழுச்சியில் சில அறிக்கையெல்லாம் பாசிட்டிவாக பண்ணிட்டா திங்ஸ் வில் ஹேப்பன். நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் ஃப்ரம் ப்ராபப்ளி 1970s 60s mid-60s, மேபி ஈவன் ஆமாம் பிகினிங் ஆஃப் 60s விசுவாச உபதேசம்னு. அதில் டுவர்ட் தி எண்ட் ஆஃப் இட் இப்போ இஸ் கெட்டிங் ஸ்லோலி ஃபேடட் பட் ஸ்டில் ரிவைவிங் again and again, here a little, there a little. விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக தான் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. வார்த்தையின் மேலே தான் இருக்கணும்னு சொல்ல. வார்த்தையின் பிரகாரமாக இருக்கிறது ஒன்று, வார்த்தையின் மேலே இருக்கணுங்கிறது தான் முழுமை. faith should be upon the word of God. அப்போ வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையின் சம்பவங்களுக்கும் நாம் எதிர்பார்க்கிற நிகழ்வுகளுக்கும், அது வாட் எவர் இட் இஸ் நீட் ஆர் தேவையோ, அது பொருளோ ஏதோ, அதுக்கு அடித்தளமாக இருக்கணும். விசுவாசம் அடித்தளமாக இருக்கணும். விசுவாசத்துக்கு அடித்தளம் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கணும். இப்போ கூட ஷேர் மார்க்கெட்டை பற்றிலாம் சில குறிப்புகளை வாசித்தோம். ட்ரம்ப் 26% இந்தியாவுக்கு விதிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு 26, பல நாடுகள்லாம் பல மடங்கு விதித்திருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய பூதாகரமான விஷயம்.
இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஆயிடுச்சு. ஆனால் அவங்களுமே ரொம்ப பெரிய ஒரு சீரழிவுக்கு போயிட்டுருக்காங்க. பொருளாதார நலிவை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. நாட்டை காக்கணும்னு அந்த ஆள் எடுத்தவங்க தான் நடந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ சிஸ்டமே இது வரைக்கும் அதை நம்பி தான் வாழ்ந்துருக்கு. இப்போ அந்த சிஸ்டமே தலைகீழாக உருட்டி தள்ளப்படுற சூழல் இருக்கனால எல்லாம் ஸ்தம்பித்துட்ருக்குறாங்க. அப்படி அவர் ஒரேடியாக அவர் போட்ட கணக்கெலாம் ரைட்டுன்னு அவராக நினச்சிட்ருக்காரு. தப்பு கணக்கு தான் போடுறாரு. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதார கொள்கை அந்நிய நாட்டோடு கூட சம்மந்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி நேற்று காலையில் கல் தோன்றா காலத்துலேருந்து இந்த பண்டம் மாற்று சிஸ்டம், பண்டம் மாற்று நிலை, பார்ட்டர் சிஸ்டம், பொருளை கொடுத்து பொருளை வாங்கி, உடைமையை கொடுத்து உடைமையை வாங்கி. அப்போ நம்முடைய அரிசியை கொடுத்து நாம் சில நேரத்தில் பெட்ரோல் வாங்குகிறோம். ஏன்னா முக்கியமான விஷயத்தை வாங்கினேன். கனிம பொருளை பற்றி ஒன்று காரியம் வாசிச்சிங்க. ஏன் கனிம வளம் எவனா அள்ளிட்டு போகிறான், உங்களுக்கு என்ன வச்சு அதை வச்சு திங்க முடியுமா? அது என்ன வாழ்வு கொடுக்குமா? அப்படின்னா வாழ்வு தான் கொடுக்குது. ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் வாழ்க்கையில் பஞ்சம் வந்துருச்சுன்னா அந்த கனிம வளத்தை தோண்டி நாம் விற்கும்போது நம்முடைய காப்பர் பதிலாக என்ன செம்பு அதில் இருக்க முக்கியமான அப்படிப்பட்டதான விஷயங்கள் பதிலாக யார் இடத்துல அதிகமான கோதுமை இருக்கோ, யார் இடத்துல அதிகமான அரிசி இருக்கோ அதை அவங்க நமக்கு தருவாங்க. நம்ம கதை கேட்கல, ஜபத்தை பற்றி தான் பார்க்குறோம், நம்முடைய உத்தரவாதத்தை பற்றி தான் கேள்விப்படுறோம். ஸோ இவ்வளோ தேவன் நமக்கு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. நம்மோடு அவர் பழகும்போது வெறுங்கையாக பழகலை, எல்லாமே முதலீடு தான். அவரால் எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்க முடியும், இலவசமாக தான் கொடுத்துருக்காரு. நமக்கு விலை கொடுக்க முடியாது, விலை கொடுக்க தெரியாத ஒன்று, விலை கொடுக்க என்னுடைய அபிப்பிராயம் விலை கொடுக்க மாட்டோங்கிறதும் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். நெகோஷியேட் பண்ணிகிட்டே இருப்போம். கொடுக்காதவங்க இல்லை, கொடுத்துருக்குறாங்க தெரியாது, அதை பற்றி ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ. ஸோ ஆண்டவர் சராசரியாக எல்லாத்தையுமே நமக்கு இலவசமாக தான் கொடுத்துருக்காரு. அவர் நம்மகிட்ட கேட்குற விலையே பொருளல்ல, பொன்னல்ல, மண்ணல்ல. சில நேரங்களிலே பிள்ளைகளை கேட்கிறார். எஸ் ஹி டஸ். அவர் அதிகமாக கேட்பது கீழ்ப்படிதலை, ஒத்துழைப்பை, விட்டு கொடுத்தலை. அதில் விட்டு கொடுத்தலை அதிகமாக முக்கியம். விட்டு கொடுத்தலையும் பற்றி கொள்ளுதலையும் காலமாக கர்த்தர்ட்ட போய் சேர வரைக்கும் நீங்கள் மறந்துடவே கூடாது. விட்டு கொடுத்தலையும் பற்றி கொள்ளுதலையும், அது ரெண்டோடு இணைந்தது தான் அதனுடைய ரிசல்ட்டு தான் பின்பற்றுதல், ஃபாலோவிங். யூ ஹாவ் டு ஃபாலோ ஆஃப்டர். இது மூணு தான் ஆண்டோடைய விலைப்பட்டியலில் மாறாத விலைப்பட்டியல். எவ்வளோ விட்டு கொடுக்கணும், எவ்வளோ பின்பற்றணும், எவ்வளோ பற்றி கொள்ளணுங்கிறத அவர் அவங்கவுங்களுக்குரியதை சொல்வார். பொதுவாக எல்லா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கும் அனுதினம் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின் செல்ல வேண்டும் என்கிற விலை இருக்கிறது. ஸோ அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிறமாய் இருக்கிற தேவனுக்குமாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிற தேவன். இந்த அளவுக்கு தேவன் வாழ்விலே, அவருடைய அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட உறவிலே, முடிவில்லா உறவிலே அதை குறித்ததான தாக்கம், மறுரூபத்தை ஏற்படுத்துவதற்கு, மனம் திரும்புதலை ஏற்படுத்துவதற்கு, இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்யாக இருக்கிறான், பழையெல்லாம் ஒழிந்து போன எல்லாம் புதிதாயினங்கிற அந்த புதிதாக்குதலுக்கு வித்திடுவதற்கு அது இங்கேயே ஆரம்பமாவதற்கு, as and when we are on the road of probation, God expects this transformation and reformation to be seeded and to continue in its path for fruition beyond the earth, beyond life. இந்த உலகத்தை தாண்டி, இந்த பூமியை தாண்டி அந்த முழுமை பெறும்படியாக அந்த மறுரூபத்தை வாழ்க்கையை, அந்த ஆண்டுடைய சாயலுக்குப்பாய் மறுரூபம் அந்த வாழ்க்கையை குறித்ததான வித்திடுதலை பூமியிலே தேவன் நம்முடைய ஆவியான்ம சரீரத்தில் வித்திட்டு விடுதலையின் பாதையிலே, மறுரூப பாதையிலே நாம் பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் முதலீடு செய்திருக்கிறார். எதையுமே, அவருடைய எல்லாவற்றையுமே. வாஸ்தவத்துக்கு அதான் உண்மை.
ரோமர் 8:32 பிரகாரமாக அவருடைய எல்லாவற்றையுமே ஆண்டவர் முதலீடு செய்திருக்கார். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ சிம்பிள் பிரின்சிபல், எளிமையான ஒரு நியதி. நான் என்னுடைய இதை கொடுத்தேன், என்னையே கொடுத்தேன், என் முழுமையே கொடுத்தேன், அதனால் நீ வந்து எனக்கு கொடு, ஒன்றை கொடு. அதுதான் பாடுறோம் இல்லை, உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா ஒன்றை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாக இருக்கிறார், இதிலே தான் மகிமை அடைகிறார். இதுக்கு மேலே என்ன டீச்சிங் வேண்டியிருக்கு? ஒரு ஒரு புஸ்தகம் நிறைஞ்ச 440 பாட்டிலேயே அவர் பைபிளில் இருக்க எல்லா அவசியமான டீச்சிங்ஸை ஃபாதர் வந்து ஒரு பாமரனும் அறியத்தக்கதாக அவர் அப்படி தான் ஆண்டவர் உபயோகித்து எழுதி கொண்டே இருக்கிறார். அதில் இருக்கிற நல்லதை உபதேச வரிகளே எங்கெல்லாம் இப்போ ஆஃப் லைட் 10 to 20 years, அட்லீஸ்ட் 10 years ஈஸிலி, 10-12 years அவருடைய புஸ்தகங்களுடைய எடிஷன்ஸில் எல்லாம் ஒவ்வொரு வரிக்கும் இல்லைன்னா நான் ரெண்டு வரிக்கு கருத்தை அங்கே பக்கத்தில் ரெஃபரன்ஸ் கொடுத்துப்பார், பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ். அங்கே போய் நீங்கள் பார்க்கணும். பாட்டை பாடிட்டோம், தாளம் தட்டிட்டோம், இட்ஸ் டன் நினைக்கக்கூடாது. அந்த வசனம் வாழ்க்கையில் நடைமுறை ஆனதா, நடைமுறைப்படுத்தினீர்களா? அந்த பாட்டை ஒரு முறை 1000 முறை 10,000 ஸ்தோத்திர பலியும் எத்தனை தடவை வேணால் பாடலாம், மேட்ரே, அதில் ஒரு மேட்ரே இல்லை. 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவார். 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, பலன் கடன் இல்லாமல் நடத்துவார். இது இன்னுமே ஒரு மேட்ரு ஆஃப் கன்டென்ஷனாக தான் இருக்குது. டைத்திங், தசமமாக கொடுப்பது, நாம் அதை பற்றி பெருசாக பேசுகிறதில்ல, அழுத்தம் கொடுக்கறதில்ல. 10ல் 1 பங்கை விட நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதும் என்பதிலே நாம் சொல்லாமல் இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலை சொல்கிறோம், கொடுக்கும் தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்குறோம், நாம் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். கர்த்தர் நாணயத்துக்கு 2 பக்கம். தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கேளுங்கள் கொடுப்பேன்னு சொன்னவர் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், 2ஐயும் சொல்லியிருக்கிறார். ஸோ the 2 ways of giving. There are 2 ways of receiving also. So there are 2 ways of seeding. விதைப்பதில் 2 விதங்கள் இருக்கிறது. ஒன்று மகசூல் பார்ப்பதற்காக, ஒன்று விதை தானியம், ஒன்று விற்று வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக. மகசூல் பார்ப்பது தான் வாழ்வாதாரத்துக்கான விதைப்பு. மற்றபடி வியாபாரம் செய்து விற்று பிழைப்பது என்பது ஜீவிதத்தை தொடர்ந்து முன்னேற்றுவதற்காக. வாழ்வாதாரத்துக்கான மகசூல் பார்க்கும் விதையை சாப்பிட்டோன்னா தீர்ந்தவுடனே காலம்புரை கண்டிப்பாக பட்னியாக இருக்க வேண்டியதான், பஞ்சத்தை எதிர்பார்க்க வேண்டியதான். ஆனால் விதை தானியத்தை நாம் சாப்பிடக்கூடாது. விதை தானியத்தை நாம் சேகரித்து பாதுகாத்து வைத்து அடுத்த சீசனுக்கு விதைச்சிட்டே இருக்கும். விதை தானியத்தை பதுக்கி வைக்கவே கூடாது. சேகரிக்கிறோமோ இல்லையோ பதுக்கி வச்சா சாபம். பைபிள் ஒரு ஸ்தாபனத்து மேலே ஒரு மனுஷன், நீங்களே வந்து இங்கே சொன்னாலும் இதான் உண்மை. ஓகே, யாரும் நான் இப்படிலாம் யோசித்தது உண்டு, யோசிக்கிறேன். யாரும் சொல்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க, ரொம்ப புத்திசாலித்தனம், ஸ்மார்ட்னஸ் நினைப்பாங்க. கடைசியில் கல்லடி மங்கமாக இருப்பாங்க. அப்படிங்கிறனால தான் ஆண்டவர் எல்லாத்தையும் பைபிளில் பிரிண்டில் எழுதி கொடுத்துட்டார். எழுத படிக்க தெரிஞ்சவன் வாசிச்சிட்டா பைபிள் தன்னையே மற்றவங்களுக்கு போதிக்குது. பைபிள் preaches itself. The pages of this book preaches and teaches and instructs, encourages, it does everything that is needed for humanity and an individual person. So ஜபத்திலே நம்முடைய அஸ்திபாரம் எப்படி இருக்குது? நம்முடைய சபையில் ஒவ்வொரு சபையில் இருக்கிற கட்டு தான் அப்படின்னு சேர்த்து வச்சு கூட்டத்தோடு கோவிந்தா போடாதீங்க. ஒவ்வொரு சபையும் ஏன் வளரலை, ஒரு லெவலில் அங்கே கடந்திருப்பாங்க பாருங்கள்.
சரியாக சுகாதாரமாக வளர்ந்து வளர்ச்சியிலே பல மிஷினரிகளையும் கர்த்தருடைய சித்தத்தெல்லாம் செய்து முடித்த சபைகள் பூமியில் இருக்கிறாங்க. சரியான சாட்சியாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த பாதையை கடந்து தான் வந்திருக்கிறாங்க. சுயத்துக்கு செத்துருக்காங்க, சமுதாய வழிபாட்டுகளுக்கு செத்துருக்குறாங்க, சாஸ்திர சம்பிரதாயத்தை செத்துருக்குறாங்க, சுய லாபங்களுக்கு செத்துருக்குறாங்க, வர்த்தக ரீதியிலே வக்கனையான ரீதியில் எல்லா விஷயத்திலையும் செத்து சிலுவையின் உபதேசத்தை சுமந்து மன்னிப்பை வழங்கி சமுதாயத்துக்குள்ளே போய் காயப்பட்டு அவளோடு கலந்து அதிலிருந்து அநேகரை மீட்பின் பாதையை அழைத்து கர்த்தர் அதில் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை அண்மையிலும் தொலையிலுமாக தூரத்தில் ஆண்டவர் அனுப்பி மாபெரும் எழுப்புதலை கண்ட சபைகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றன. பிரவீன் குமார் தான் செஃபஸ் அப்போஸ்டலிக் மிஷன் சர்வீசஸோடைய மிஷன் டைரக்டர். அவர் ஒரு பிஹாரி. டாக்டர் அசோக் குமார் தான் பிரசிடென்ட் அண்ட் ஜெனரல் செக்ரட்டரி. அவர் வந்து மிஷன்ஸ் டைரக்டர். வெரி லவ்லி மேன், வெரி சாஃப்ட் ஸ்போக்கன், வெல் ரெட், நல்ல அறிவாளி, நல்ல வேதத்தில் கற்று தேர்ந்தவர், படித்தவர், ரொம்ப தன்மை உள்ளவர். அவரை தான் அன்னைக்கு அடிச்சிட்டாங்க. அவர் கொஞ்சம் அதிர்ந்து தான் போனார். He was really shaken to the core. If not to the core, at least he was really shaken. சடனாக அவர் அமைதி ஆகிட்டார். அவரே வழக்கமாக அமைதியானவர் தான், ஊமை ஆகிட்டான்னு சொல்லலாம். புரிஞ்சுக்கிட்டாரு, நாங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். அந்த சம்பவத்திலேருந்து அடுத்த நாள் ஒரு 3 நாள் வரைக்கும் he was given leave, compulsory leave. Go and be quiet, be alone with God. தேவனோடு தனிமையாக இருப்போங்க. கரெக்டாக 3 நாள் கழித்து நானும் இங்கே வந்து சேர்ந்தேன்னா ஃபோன் பண்ணுறேன். ரொம்ப கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு ஃபோன் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் சொன்னீங்க, நீங்களும் சொன்னீங்க. ஒரு டெக்ஸ்ட் கூட அனுப்பிச்சேன். இப்போ நான் அதெல்லாம் இந்த 3 நாள் வந்து தியானம் பண்ணி என் உள்ளான மனிதனில் இருக்கிற உள்ளான மனிதன், அவன் ஒரு ஆவியான்மா சரீரம், அதான் அந்த மனிதனுக்கு வேண்டிய ஆவிக்குரிய நரம்புகள் தசைனாருக்கு பலன் உண்டாகும்படி, ஜீவன் உண்டாகும்படி, தெளிவு உண்டாகும்படி, பற்றி கொள்ளுதல், அந்த பற்றி பிடிக்கும் அந்த பிடித்தம் உண்டாகும்படி நான் என்னை தைரியப்படுத்தி எழும்பி நான் இப்பொழுது ஆஃபீஸில் தான் உட்காந்து வேலையை பார்த்துட்ருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ளே அந்த மிஷன் ட்ரிப் உள்ளே பீகாருக்குள்ளே போகிறதுக்கு அண்ணன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ எப்படி இருக்கீங்க? ரொம்பவே தைரியமாக இருக்கேன், தெளிவாக இருக்கிறேன். என் பிள்ளைக்கு நான் சொன்னேன், அவள் வந்து சின்ன குழந்தை தான், ஷி வாஸ் அரவுண்ட் மேபி 6வது 7வது தான் படிக்கிறான். வந்தால் தைரியமாக எப்படா எங்கள் அப்பா அடிக்கலான்னு அவளுக்கு சொன்னேன். கர்த்தருடைய சித்தத்து நிமித்தம், கர்த்தருடைய நாமத்து நிமித்தம், நமக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்து நிமித்தம் துன்பமும் எதிர்ப்பும் காயங்களும் தாக்குதலும் ஏற்பட்டால் நாம் எதிர்க்கக்கூடாது. நாம் ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நாம் தேவையான அளவுக்கு அமைதியாக தான் இருக்கணும், தேவையான அளவுக்கு தான் பேசணும். எல்லாருக்கும் தெரியுது இது. ஆனால் களத்தில் அதை பார்க்கும்போது தான் ரொம்ப பெரிய ஒரு சவாலாக இருந்துகிட்டே இருக்குது. அப்போது 20s இருக்கும்போது அந்தமான் தீவில் நல்ல வேளை எங்களுக்கு கைகளை ஆகலை. ஆனால் அவங்க வந்து சேதப்படுத்துகிற அளவுக்கு ஆயுதங்களோடலாம் வந்ததாக பின்னே தான் கேள்விப்பட்டோம். அப்போ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். நானும் இன்னொருத்தர் மாத்திரம்தான் 20 years, மற்றவங்களாம் 18, 19, 16. காது கேட்க கூசக்கூடிய பொல்லாத வார்த்தைகள், மூர்க்கமான வார்த்தைகள், அப்படியே ஆய்வு. சாமி பார்த்து நான் எங்களை காத்தாரு. ஏன்னா எங்களுக்கு ஊழியம் இருந்தது, இன்னும் ஊழியம் இருக்கு இல்லையா? ஸோ இதுவுமே நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்த காலம் சின்ன வயசுலேயும் ஆண்டவர்கிட்ட போய் சேர வேண்டியிருக்கும். நீண்ட காலம் இருந்து காரியங்கள் அவருடைய சித்தத்தை செய்து முடித்தவர்கிட்ட போக வேண்டியிருக்கும். இதிலெல்லாம் வெறுப்பு கொள்றதுக்கே வாய்ப்பில்லை.
இதெல்லாம் ஜபம் பண்ணி வச்சுக்கிட்டா அது அவங்கவுங்க சௌரியம். என்ன ஜபத்துக்கு பதில் தருவார்னா அவரோட சித்தத்துக்கு தான் பதில் தருவார். லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகமான சௌரியமான ஆசீர்வாதமான ஜபத்துக்கு பதில் வேணும்னா கர்த்தருடைய சித்தத்துக்கு மட்டும்தான் பதில் தருவார். இல்லை உங்கள் ஆட்டம் பாட்டத்துக்கு உங்களுடைய பெரிய கனவு இதுக்கெல்லாம் ஒரு பெரிய உரிமை, நான் அவருடைய மனவாட்டியாகும் என்னத்தையோ சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். அதுக்கு தான் பதில் தரணுன்னா ஆண்டவர் தருவார், பதில் தருவார், ஆத்மாவில் இழைப்பை அனுப்பிடுவார். அதுக்கு அவர் பதில் தராமல் இருந்துருக்கலாம். கர்த்தர் ஆத்மாவில் இழைப்பை அனுப்பிட்டா உலகத்தில் இழைப்பாறுதலே எங்கேயும் கிடைக்காது. நோபடி கேன் ரிவர்ஸ் தட். ஸ்தோத்திரிப்போம். கண்களை மூடுவோம். மோகன்சி லாசரஸ் அவங்களுடைய குழுவினர் தான் யாரோ அந்த பாட்டை எழுதினா கேள்வி. அந்த கூட நம்ம 2 முறை இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு பாடியிருக்கிறோம். மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். அதுதான் கேட்டுகிட்டே இருக்கணும். கேட்டுகிட்டே இருக்கிறது மாத்திரம் இல்லை, மன்னிக்க ஆரம்பிச்சுன்னா மன்னிச்சுட்டே இருக்கணும், திரும்பி திரும்பி மன்னிக்கணும். ஏன்னா நம்ம திரும்பி திரும்பி மன்னிப்பை தேவன்ட்ட எதிர்பார்க்குறோம். மன்னிப்பு நம்ம தேவை. மன்னிக்கலைன்னா பதில் வராது. மன்னிக்கலைன்னா நம்ம பாவம் மன்னிக்கப்படாது. மன்னிக்கப்படலைன்னா நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். பரலோகம் நம்ம ஏற்றுக்காது. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இல்லாமல் சிலுவையை நாம் இழிவுபடுத்திகிட்டே இருப்போம். It's very painful truth. It's very painful truth. வலியோடு வலியாக அதை நம்ம செஞ்சிடணும். Takes time to heal, yes, but we will be healed. இயேசுவை விட இந்த அவமானத்தை யாரும் உச்சகட்டமாக நம்ம அடைந்திருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் கழித்து தான் எனக்கு சிலுவை தியானத்தில் ஒரு முறை இயேசு வானத்துக்கு பூமிக்கும் நிர்வாணமாக தொங்கினாருங்கிறத இன்னை வரைக்கும் கூட எனக்கு ஏற்றுக்கவே முடியல, மனசு ஏற்றுக்கிறதே இல்லை. ஆனால் சட்டப்பூர்வமாக அந்த சரித்திரபூர்வமாக ஆதாரபூர்வமாக நடந்த உண்மை. ஜீசஸ் நம்ம ஆனால் இந்த படங்களில் கேலண்டர்லாம் பார்க்குறது இயேசு கிறிஸ்துடைய இடை சிறிய துணினால் மூடி மறைச்சிருக்கோம். இல்லை, ஜீசஸ் ஹங் ஆன் த கிராஸ் டோட்டலி நேக்கட். இதை விட ஒரு உச்சகட்டமான அவமானத்தை அடைய முடியாது. ஸோ ஜீசஸ் went through all these gory happenings to forgive me, to forgive us. நம்மை மன்னிக்கும்படி ஆண்டவர் இந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். கத்தட்ட கேட்டே இருக்கணும். உதவி தாங்க தான், புரிய வைங்கலாம் கேட்காதீங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை புரிய வைங்கலாம் கேட்காதீங்க. புரிஞ்சிக்கவே முடியாது, புரிஞ்சிக்க மாட்டோம். புரிஞ்சிக்க வைப்பார், நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். எனக்கெலாம் அதெல்லாம் ஆயத்தமாக இல்லை. ஏன்னா பலப்படுத்துங்க, எனக்கு மன்னிக்க பலன் தாங்க, மன்னித்த பிற்பாடு மறந்து முன்னேறி போக உதவி செய்யுங்க, எனக்கு கொடுத்த வேலையை செய்ய உதவி செய்யுங்க. அடுத்த உச்சகட்டமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன் இன்னும் எழுப்புதல் தாமதமாகுதுன்னா, நாம் அந்த விஷயத்தை செய்ய சராசரியான அளவுக்கு கூட ஆயத்தமாக இல்லை. மன்னிச்சிட்டேன், அடிக்கடி நம்ம சொல்லுவோம்ல, மறக்க தான் முடியல. மறந்துட்டேன், ஆனால் ஏற்றுக்க முடியாது, சேர்த்துக்க முடியாது. பயமாக தான் இருக்குது. பயமாக இருக்குன்னா என்னென்னா, பந்தய பொருளை இழந்து போகக்கூடாதுங்கிற அடைக்கலப்பட்ட வாசனையிலே மதிகட்ட அப்னேர பேரில் செத்துடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கம்தான். அதனால் ஒரு காலம் அற்பமானதோ அபாரமானதோ உணர்ச்சி வசத்துக்கு இரையாகாதீங்க. Don't you fall a prey to your emotions. You can't deny your emotions, but emotions are fleeting, always unreal, temporal. கர்த்தருடைய வார்த்தையே நிலை நிற்கும். ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க. நேரத்தை வீணாக்காமல், பராக்குக்கு இடம் கொடாமல்